நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்றைக்கி நம்ம க்ளவுட் குக்கிங் சேனலில் வாழைக்காய் மஞ்சூரியன் செய்யலாம் வாங்க. நான் அப்போ சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன், எப்போவும் சொல்லுவேன். நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான வெஜ்னா அது நம்ம வாழைக்காய் தாங்க. வாழைக்காய் மஞ்சூரியன் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு வாழைக்காய், ஒரு முட்டை வெள்ளைக்கரு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், 3 பூண்டு நச்சு வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், கேப்சிகம். பாதி கேரட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க, மீதி கேரட்டை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருங்க. பாதி கேப்சிகம் போதும், அதையும் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயை தோலை உரித்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் முட்டை வெள்ளைக்கரு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கையால் பெசரி விடுங்க. மாவு, முட்டை, உப்பு எல்லாமே நல்லா வாழைக்காயில் பிடிக்கிற மாதிரி. சற்றும் தாமதிக்காமல் பட்டுன்னு அடுப்பை பற்ற வச்சு சட்டுன்னு சட்டி அதில் வச்சு சல்லுன்னு எண்ணெய் ஊற்றி டப்பு டப்புன்னு ஒரு வாழைத்துண்டாக எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக மாறும், அப்போ எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்பயே சாப்பிட்லான்னு தோணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடியலன்னா ஒன்று மட்டும் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நச்சு வச்ச பூண்டு, நறுக்கி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச கேப்சிகம், கட் பண்ணி வச்ச கேரட், கீறி வச்ச பச்சை மிளகாய், துருவி வச்ச வெல்லம், நுணுக்கி வச்ச மிளகுத்தூள், எடுத்து வச்ச சோயா சாஸை ஊற்றி இப்போ கொஞ்சம் உப்பை போட்டு வினிகரை கொஞ்சம் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. பொரிச்சு வச்ச சிக்கனை, பழக்க தோசத்தில் வாழைக்காயை எடுத்து போட்டு பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் செஞ்ச தக்காளி சாஸ் ஊற்றிருக்கேன், அது இல்லைங்கிறவங்க கெச்சப் ஊற்றிக்கோங்க. ஒரு பரட்டி எடுத்து வச்சா நம்ம வாழைக்காய் மஞ்சூரியன் ரெடி. நல்லா சாப்பிடுங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.